ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம அதே சமையல் யூடியூப் சேனலில் சூப்பரான ஒரு குலோப் ஜாமுன் கேக் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம யூடியூப் சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இந்த கேக் ரெடி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து நம்ம ட்ரை இன்க்ரீடியண்ட்டெல்லாம் வந்து நல்லா சலிச்சு எடுத்துக்கலாம். அதுக்கு வந்து நான் அரை கப் அளவுக்கு நான் மைதா மாவு எடுத்துருக்கிறேன். இன்றைக்கி நான் எம்டிஆர் குலோப் ஜாமுன் மிக்ஸ் எடுத்திருக்கேன். இதிலேருந்து 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம மாவை ஆட் பண்ணிக்கலாம். நான் குலோப் ஜாமுன்ஸ் வந்து நாள் நைட்டே வந்து நான் ரெடி பண்ணி வச்சுட்டேன். கூடவே 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் ஆட் பண்ணி இதை 2லேருந்து 3 தடவை நல்லா வந்து சலிச்சு எடுத்துக்கலாம். அப்போ தான் நம்மளுக்கு கேக்கு வந்து நல்லா வந்து ஃப்ளஃபியாக வரும். கட்டிகள் எதுவுமே இல்லாமல் நல்லாயிருக்கும். ட்ரை இன்க்ரீடியண்ட்டில் ரெடி ஆகிடுச்சு. இதை தனியாக எடுத்து வச்சிடலாம். ஒரு மிக்சிங் பவுலில் 2 எக்கு வந்து ஆட் பண்ணியிருக்கேன். 1 பிஞ்ச் அளவுக்கு சால்ட்டும் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணி எக்கை வந்து நல்லா பீட் பண்ணுங்கள். நல்லா பீட் பண்ண தான் உங்களுக்கு வந்து கேக்கு நல்லா ஸ்பாஞ்சியாக இருக்கும், நல்லா ப்ளஃபியாக இருக்கும். அது கூடவே நம்ம அரை கப் அளவுக்கு பவுடர் பண்ண சுகர் வந்து கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா க்ரீமி கன்சிஸ்டன்சி வர அளவுக்கு நம்ம பீட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு க்ரீமி கன்சிஸ்டன்சி வந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க இந்த ட்ரை இன்க்ரீடியண்ட் எல்லாத்தையுமே கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரே டைரெக்ஷனில் மிக்ஸ் பண்ணுங்கள். நீங்கள் மாற்றி பண்ணிங்க அப்படின்னா எக்கோட ப்ளஃபினஸ் வந்து குறைஞ்சிரும். இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அன்ஃப்ளேவர்டு ஆயில் ஆட் பண்ணி அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கூட 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பால் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நம்மளுடைய கேக் பேட்டர் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இன்றைக்கி நான் 2 5 இன்ச்சு டின் எடுத்துருக்கேன். 2த்துலேயுமே பட்டர் பேப்பர் போட்டு 2த்துலேயுமே நல்லா வந்து ஆயில் அப்ளை பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் 6 இன்ச்சு டின் இருந்தது அப்படின்னா ஒரே டின்லேயே நீங்கள் ஃபுல்லு பேட்டரியும் வந்து நீங்கள் மாற்றிக்கோங்க. இந்த மாதிரி நம்ம மாற்றினதுக்கப்புறம் லைட்டாக டேப் பண்ணிவிட்டு 180 டிகிரி செல்சியஸில் 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ண ஓவனில் நான் 16 மினிட்ஸ் வந்து 180 டிகிரி செல்சியஸில் வச்சு எடுக்கிறேன். இதை வந்து நீங்கள் குக்கர்லேயும் ரெடி பண்ணலாம். கேக் வந்து ரெடி ஆகிடுச்சு. இது ரெடி ஆகிடுச்சான்னு பார்க்குறதுக்கு ஒரு டூத் பிக்கில் இது மாதிரி நீங்கள் குத்தி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எதுவுமே ஒட்டாமல் வரணும். விப்பிங் க்ரீமில் லைட்டாக எல்லோ கலர் ஆட் பண்ணி நல்லா வந்து பீட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். கூடவே ரோஸ் பெட்டல்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பிஸ்தா பருப்பு, கொஞ்சமாக வந்து குங்குமப்பூ எடுத்திருக்கேன். 3 நாசில்ஸ் வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் வீட்டிலே ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன். இந்த குலோப் ஜாமுன் வந்து பாதி வந்து முழுசாக இருக்கிறதும் மீதியெல்லாம் வந்து கொஞ்சம் நல்லா க்ரஷ் பண்ணதையும் அதில் இருக்கக்கூடிய ஜீராவையும் நான் எடுத்திருக்கேன். நான் கேக்கு 2த்தையும் வந்து நல்லா டீமோல்ட் பண்ணிவிட்டு இப்போ வந்து நம்ம அசம்பிள் பண்ணிடலாம். அதுக்கு வந்து ஒரு கேக் போர்டில் லைட்டாக வந்து க்ரீம் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிற இந்த குலோப் ஜாமுன் சுகர் சிரப்பை வந்து இதில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இது மேலே வந்து நம்ம க்ரீமையும் இப்போ நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். இதை நம்ம நல்லா ஸ்ப்ரெட் பண்ணதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கிற இந்த குலோப் ஜாமுன் க்ரஷ்ஷையும் இது கூட ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு விருப்பமாக இருந்ததுன்னா பாதாம், பிஸ்தா, முந்திரி இது 3 நட்ஸையும் கூட இதோட ஆட் பண்ணிங்கன்னா இன்னும் வந்து டேஸ்டியாக இருக்கும். இதே மாதிரி நான் செகண்ட் லேயர்லேயும் சுகர் சிரப்பை வந்து ஆட் பண்ணிவிட்டு மேலே வந்து ட்ரம் கோட் பண்ணிவிடுவேன். உங்களுக்கு வந்து 3 லேயர்ஸ் வேணும் அப்படின்னா இதே வந்து நீங்கள் ஒரே டின்னில் வச்சுருந்தீங்க அப்படின்னா 3 லேயராக கட் பண்ணிக்கோங்க. நான் 2 டின்னில் வச்சுருக்கனால நான் 2 லேயரில் அப்படியே விட்டுட்டேன். இதில் இப்போ வந்து நம்ம லைட்டாக ட்ரம் கோட் பண்ணிவிட்டு இது மேலேயே வந்து நம்ம கேக்கை வந்து நல்லா வந்து டெக்கரேட் பண்ணிடலாம். உங்களுக்கு நாட்டு ரோஸு இல்லை பன்னீர் ரோஸு இது மாதிரி ஏதாவது கிடச்சிது அப்படின்னா ஃப்ரெஷ்ஷாக அதை வந்து நல்லா நிழல்லையே காய வச்சு ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரி கேக் ரெடி பண்ணும்போது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கேக் ஃபுல்லாக வந்து நம்ம க்ரீம் அப்ளை பண்ணி எடுத்துக்கிட்டோம். இப்போ வந்து கீழே இருக்க பார்டரை வந்து நம்ம ஃபில் பண்ணிக்கலாம். உங்களுக்கு பிடிச்ச டிசைன்ஸ் உங்களுக்கு எந்த மாதிரி விருப்பமோ அந்த மாதிரி நீங்கள் வந்து ரெடி பண்ணிக்கலாம். குலோப் ஜாமுன் கேக் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. பார்க்குறதுக்கே அவ்வளோ சூப்பராக இருந்தது. கண்டிப்பாக இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றி ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.